பிரேசிலுக்கு வர திட்டமிட்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் 2 அதிகாரிகளுக்கு பிரேசில் அரசு விசா வழங்க மறுத்துள்ளது. இந்த தகவலை விவகாரத்தின் முக்கியத்துவம் காரணமாக பெயர் வெளியிட விரும்பாத பிரேசில் அதிகாரிகள் பிரபல செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர். வரும் அக்டோபரில் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலை அரசியல் ரீதியாக பாதிக்கும் முயற்சியாகவே இந்த அமெரிக்க திட்டத்தை பிரேசில் கருதியதாக அதிகாரிகள் கூறினர். தற்போதைய இடதுசாரி அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவை முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சோனாவின் மகனும் டிரம்பின் நெருங்கிய ஆதரவாளருமான வலதுசாரி செனட்டர் ஃபால்வியோ போல்சோனாரோ அமெரிக்க வெளியுறவுத்துறையின் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் விவகாரங்களுக்கான பிரிவின் உதவி செயலாளர் ராய்லே என் பார்னஸ் மற்றும் துணை உதவி செயலாளர் சாமுவேல் சாம்சன் ஆகியோர் இடம்பெற்றிருந்த அமெரிக்க குழுவின் விசா விண்ணப்பம் வெள்ளிக்கிழமை நிராகரிக்கப்பட்டது. தேர்தல் முறையை பலவீனப்படுத்தி நிலைமையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சந்தேகிக்கப்படும் ஆதாரங்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரேசில் தரப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை மறுத்துள்ளது. தேர்தல் நேர்மை, மத சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்து அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், குடிமை அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தும் வழக்கமான பயணமே இது என்றும் தேர்தலை பாதிக்கும் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. இதற்கிடையில் 2022ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பும் பிரேசிலின் மின்னணு வாக்குப்பதிவு முறையின் நம்பகத்தன்மையை முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சோனாரோ கேள்விக்கு உள்ளாக்கியிருந்தார். தேர்தல் முடிவை மாற்ற சதி செய்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அவர் தற்போது வீட்டு காவலில் 27 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். தற்போது அவர் மகன் ஃபால்வியோ போல்சோனாரோவும் தேர்தல் முறை குறித்து மீண்டும் சந்தேகங்களை எழுப்பி வருவது பிரேசில் அரசியல் களத்தில் புதிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது.